தமிழ் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். 6th டென்த் வரைக்கும் ஆல்ரெடி எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 7 இன்னும் 7 and 8 2 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரே வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். காற்றில் கலந்த பேரோசை யார்? ஜீவானந்தம் பற்றி சொல்கிறாங்க. இது எழுதுனது யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி. காற்றில் கலந்த பேரோசை யாரை பற்றினது அப்படின்னா ஜீவாவை பற்றினது. எழுதுனது வந்து சுந்தர ராமசாமி. சரியா? திருவிதாங்கூரில் வந்து வெள்ளம். சரியா? நாஞ்சில் நாட்டில் நார்த்தில் தோவாளையில் வந்து பணியில் குழு தலைவர் யார்? ஜீவா வந்து இருக்கார். அவர் வந்து அப்போ ஸ்கூல் இறுதி படிப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜீவானந்தம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து போய் வெள்ளத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. 1863 ஜனவரி 18 ஜீவானந்தம் மறைந்து விட்டார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தர் கேட்குறாரு, கூட்டத்தில் பேசி கொண்டிருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு மேடை பேச்சில் மேடைக்குனே வாழ்ந்த மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்சக்திக்கு ஒளியுருவம், சித்தார்ந்த கருத்துக்கு கற்பனையால் உயிர் பெற மனித சிந்தனையை நீ சிந்தித்ததை வந்து ஒரு முறையாவது என்கிட்ட சொல்லு, 8 திசையும் போய் பரப்புவேன், மனித ஜாதியை நீ சொன்ன இடம் அழைத்து வருவேன், என்னை பயன்படுத்திக்கொள், அதுக்கு கைமாறு என்னன்னா பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னது யாருன்னா ஜீவானந்தம். சரியா? மனித சிந்தனையே நீ சிந்தித்ததை ஒரு முறையாவது என்னிடம் கூறு, 8 திசை சென்று அது பரப்பு, மனித ஜாதியை நீ சொன்ன இடம் அழைத்து வருவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜீவானந்தம். சரியா? இவர் வந்து புக்கை வந்து ஃபாலோ பண்ணியோ இல்லை இதுதான் பேச்சு பாணி இரவல் பாணி அப்படி இவர் இது வந்து கிடையவே கிடையாது. இவருக்கு எல்லாமே வந்து அனுபவ அறிவு. சரியா? பழக்கம் நம்பிக்கையை அறிந்து கலை நோக்கத்தோடு வந்து இவர் பேச்சு பாணி இருக்கும் அப்படின்றாங்க. உழுது விதைத்தால் அறுவடை, பேச்சு பயன்தர. உழுது வந்து விதைத்தால் தான் அறுவடை கிடைக்கும். அதே மாதிரி பேச்சு பயன்பெறணும், சும்மா பேருக்கு பேசக்கூடாது, அது வந்து ஒரு பயன் தரணும். நிறையா விஷயம் இருக்கக்கூடாது, ஒரு சில கருத்துக்கள் தான் இருக்கணும், பட் அதை விரிவாக சொல்லணும். வான வேடிக்கைக்காரன் நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் 2 கைப்பிடி விஷயந்தான் எடுத்து மேடை ஏறி பேச ஆரம்பித்தா அப்படி ஃபயர் வந்து வர்ண ஜாலம் தெரிக்குமா, எல்லா கலரும் வருமா, மாலை மாலையாய் வந்து விழணுமா, அந்த மாதிரி தான் பேச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அந்த நாற்காலி காலி ஆயிடுச்சு, அது வந்து இனிமேல் நிரப்பவே படாது, அவர் இறந்தனால அப்படி சொல்கிறாங்க. நான் பள்ளி மாணவன், படித்து கொண்டே இருப்பேன். நான் ஒரு பள்ளி மாணவன் தான், கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? என் வாழ்வு என் கைகளில். கடவுள் முன்னேற்றத்தை தகர்த்து நிறுத்த முடியாது. ஜீவா வந்து ஃபஸ்ட்டு வந்து காந்தியவாதியாக இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்க போராளி. சரியா? பொது உடைமை இயக்க தலைவர். பொது உடைமை தான் நமக்கு தெரியும், பொது உடைமை இயக்க தலைவராக வந்து இருந்திருக்காரு. நாகர்கோயில் இப்போ வந்து சுந்தர ராமசாமி பற்றி இது எழுதினவர் பற்றி. சுந்தர ராமசாமி யாருன்னா நாகர்கோயிலில் இருந்தவர், நவீன தமிழ் எழுத்தாளர். அவர் பசுவையா அப்படின்ற புனைப்பெயரில் வந்து கதையெல்லாம் எழுதுவார். அடுத்து ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள், இதெல்லாம் அவர் எழுதினது. எப்படி? ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள். அப்புறம் வந்து ஒரு புளிய மரத்தின் கதை, சில குறிப்புகள், குழந்தை பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதினம் நிறைய எழுதியிருக்காங்க. அடுத்து செம்மீன், தோட்டியின் மகன், அப்புறம் வந்து புதன் அப்படின்ற ஒரு மலையாளம் டு தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஒரு புதினத்தை வந்து மலையாளம் டு தமிழ், தோட்டியின் மகன் அப்படின்ற புதினத்தையே வந்து மலையாளம்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது தான். அது போக வந்து 1963 வந்து தாமரை இதழ் இருக்கு இல்லையா, அதில் ஜீவா பற்றிய சிறப்பு மலர் வந்து வந்திருக்கு. தாமரையில் ஜீவா பற்றிய சிறப்பு மலர் 63. சரி, இது திரும்ப இருக்க பார்த்துடலாமா? காற்றில் கலந்த பேரோசை, திருவாங்கூரில் வெள்ளம், நாஞ்சில், இதில் ஃபுல்லாக வந்து அதுக்கு பணிக்கு வந்த குழு தலைவர் தான் ஜீவா. ஸ்கூல் இறுதி படிப்பப்போ. சரியா? எப்போ மறைஞ்சார் அப்படின்னா ஜனவரி 18, 1963 மறைஞ்சிருக்காரு. கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும் போதா அப்படின்ற அளவுக்கு அவர் மேடைக்கு சிறந்தவர். அதுபோக மனித சிந்தனையை நீ சிந்தித்ததை ஒரு முறையாக கூறி 8 திசைக்கும் சென்று பரப்பி மனித ஜாதியை நீ சின்ன இடம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னது ஜீவானந்தம். அவர் அனுபவ அறிவு வச்சு தான் பேசுவார். அடுத்து வந்து மேடைக்கு பயன் தர வேண்டும், அப்படி தான் பேசணும். அப்புறம் வந்து நிறைய விஷயம் சொல்லக்கூடாது. வான வேடிக்கைக்காரன் நாளுக்கு மருந்து போல் 2 கைப்பிடி எடுத்து வர்ணஜாலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பள்ளி மாணவன், கடைசி வரைக்கும் இந்த கற்றுக்கிட்டே தான் இருப்பேன். என் வாழ்வு என் கைகளில். கடவுள் வந்து முன்னேற்றத்தை தகர் தெரிய முடியாது அப்படின்னும், காந்தியவாதியாக இருந்து சுயமரியாதை இயக்க போராளியாக இருந்து கடைசி பொது உடைமை இயக்க தலைவராகி இருக்கார். சுந்தர ராமசாமி. இது எப்படி ஞாபகம் அப்படின்னா ராமலிங்கம் சுந்தரலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து பாட்டு வரும் தெரியுமா, கமல் பிரபுதேவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தை கூட நீங்கள் ஞாபகம், அந்த படம் ஞாபகிட்டிங்கன்னா
நாகர்கோயில் அதில் பாம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே அப்படி ஏறி நிற்பாங்க, அது நாகர்கோயில். அடுத்து பசுவையா ஒரு பால்காரம்மாவை கூட்டிகிட்டு வருவாங்கள்ல, அது பிச்சைக்காரம்மான்ட்டு பசுவையா பொண்ணை பெயர். அடுத்து ரத்னாபாயின் ஆங்கிலம். சரியா, அதில் யார் பேராவது ரத்னா அப்படின்னு வச்சுக்கோங்க. ரத்னாபாயின் ஆங்கிலம். காகம் கத்திக்கிட்டே இருக்கும், இவங்க காமெடி பண்ணுறப்பெல்லாம் காகம் சும்மா இருப்பா அப்படின்ற மாதிரி காகம் கத்திக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு புளிய மரத்துக்கு அடியில் தான் இவங்க குழந்தைய அனாதையாக இருக்க மாதிரி தான் சொல்லுவாங்க, ஒரு புளிய மரத்துக்கு அடியில் போட்டு போயிருப்பாங்க. அடுத்து ஜேன்னு இவங்க வந்திருப்பாங்க. சரியா, குழந்தையாக இருக்கும் போதே போட்டு போயிருப்பாங்க. குழந்தை ஏதோ ஒரு பெண் போட்டு போயிடும், குழந்தை, பெண்கள், ஆண்கள், இந்த புதினம்லாம் எழுதியிருக்காங்க. அடுத்து தோட்டியின் மகன், ஏதோ ஒரு தோட்டியினோட மகன், அதனால் இந்த தோட்டியும் அந்த பெண்ணும் இந்த குழந்தைய போட்டு போயிருப்பாங்க. சரியா, அடுத்து மீன் வளர்க்குற மாதிரி இந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க, செம்மீன் அப்படிங்க வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு மீன் தொட்டி வாங்கி அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டியின் மகன் தான் மலையாளக்காரர் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போயிருக்காரு. சரியா, அடுத்து ஜீவானந்தம் பற்றிய சிறப்பு மலர் எதில் வந்துச்சு அப்படின்னா தாமரை இதழில். எப்போனா 1963. இவர் இறந்ததே 63, அதே வருஷமே வந்துருச்சு. சரியா, அடுத்து புரட்சி கவி தமிழில் பாரதிதாசன் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது என்னென்னா ஒரு சூர்யா மூவியோட ஸ்டோரி தான் வரும். அதாவது மகள் அமுதவள்ளி உதாரன் அப்படின்ற கவிஞர்கிட்ட கவிஞை கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போது என்ன ஆகுன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக மகள் அமுதவள்ளி அந்த பொண்ணு தொழில்நோயாளினும் அந்த உதாரன் கண்ணு தெரியாதும் அப்படின்னும் சொல்லி கற்றுக்க வைப்பாங்க, ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த படத்தில் வர மாதிரியே. ஸோ அது நிலவை பற்றி அவர் ஒரு கவிதை சொல்லுவார். எப்படி பார்க்காம நிலவை பற்றி கவிதை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப தான் அவர் கண் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அதனால இந்த பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவார் அரசர். ஸோ இது பெரிய பெரிய பாட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ என் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். ஓகேவா, இது உயிர் எமக்கு வெல்லமல்ல, உயிர் எமக்கு வெல்லமல்ல, இந்த காதலனை கொலைக்களத்து அனுப்ப கண்டும் கண்ணியனை மன்னிக்க நீதி நன்று மந்திரியே, சாதல் எனில் இருவருக்குமே சாதல் வேண்டும், உயிர் எமக்கு வெல்லமல்ல என்றால் மங்கை. இது எல்லாருமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது காதல், அவனை மட்டும் எதுக்கு தூக்கில் போடுறீங்க, அப்போ என்னையும் போடுங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எமக்கு வெல்லமல்லன்னு அந்த பொண்ணு சொல்கிறது. அடுத்து கடைசி பேச்சு கொலைக்களத்தில் கடைசியாக அவருக்கு பேசுங்கன்னொன்னே 2 பேருக்கும் தண்ணி கொடுத்து 2 பேர் பேசுங்கன்னொன்னே கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரிகளும் அலைக்கடல் போல் வீடு பூட்டி அனைவரும் நின்றுருக்காங்க. கடைசியாக பேசுகிறேன் என்று பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, தாய்மாரே, இளைஞர்களே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதனின் தேவைக்கே இந்த தேசம், அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அது பொதுமக்கள் தீர்ப்பது என்பதே சரியாகும். ஏன் அவரே சாக தீர்ப்பு கொடுக்கிறது இது தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து மாசில்லாத உயர் தமிழ் அறிந்த வேந்தன் தான் என்னை அழைத்தாங்க, தமிழ் கவி என்றன தான் இந்த பொண்ணு என்னை காதலிச்சிச்சு, அழிவதற்கு காரணம் இந்த தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகம் எதிர்காலத்தில் சொல்லுமே அப்படின்ட்டு. மக்களுக்கே ஆளும் உரிமை, அரசனுக்கு பின் தூய நாட்டை ஆள பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அதிகாரம் யாருக்கு இருக்குது, அந்த அரசு எப்படி கொல்ல முடியும், சட்டம் அவமதித்தான் அரசன், ஆளும் உரிமை பொதுவாக்க நினைத்தார். அப்படின்னா என்ன பண்ணணும், பொதுவாக்குங்க, மக்கள் தான் இனிமேல் ஆட்சி பண்ணணுன்றார். ஆள்க எந்தன் குருதி, வாலிய என் நன்னாடு பொன்னாடாக, வாலிய பெருமக்கள் கொடியாட்சி இருக்கட்டும், என் குருதி எடுத்துக்கோங்க, தலையை குனிஞ்சு என்னை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆள்க எந்தன் குருதின்ட்டு. அடுத்து கொலையாளி உயிர் தப்பல். அப்போ பாலாபிஷேகம் செய்தது போல் அமுதவள்ளி கண்ணீர் வெள்ளத்தில் இருக்கும்போது ஆவென்று கத்தி தொடுவாளை என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் பறிக்கிறாங்க. அந்த கொலை பண்ண வந்தவர் உயிர் தப்பிச்சு ஓடுறாரு. மக்கள் என்ன பண்ணாங்க, புரட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து செல்வமும் உரிமையும் மக்களுக்கே, கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தனர், காவலன் போல் தூது போக புவியாட்சி தனி உனக்கு தரோம் என்பது போல் உரைத்தனர், செல்வம் உரிமை நாட்டாருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி வந்துருச்சு. ஓதுக அப்படின்னா சொல்க, முழக்கம்னா ஓங்கி உரைத்தல், கனிகள் அப்படின்னா உலோகங்கள், மணினா மாணிக்கம், படிகம்னா பளபளப்பான கல், படினா உலகம், உலகத்துக்கே படி எழுத்தாங்க அந்த மாதிரி, படினா உலகம், மீட்சினா விடுதலை, நவைனா குற்றம். ஸோ ஓதுக அப்படின்னா ஓதுகனா சொல்க, ஓதுக சொல்க, முழக்கம் ஓங்கி உரைத்தல், கனிகள் உலோகம், கனிகள்னா உலோகங்கள், மணினா மாணிக்கம், படிகம்னா பளபளப்பான கல், படினா உலகம், மீட்சினா விடுதலை, நவைனா குற்றம். அலைக்கடல், இது அலைக்கடல்னா வினைத்தொகை, வாலி அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று, தமிழ் கவிஞர் அப்படின்னா இருபெருட்டு பண்புத்தொகை, பேரன்பு நெடுந்தொகை பண்புத்தொகைகள். மொழிபெயர்ப்பு வகை மொழிபெயர்ப்பை எப்படி சொல்லுவாங்கன்னா தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழி பெயர்ப்பு இப்படிலாம் சொல்கிறாங்க. தமிழ்லேருந்து அதர் லாங்குவேஜஸ்க்கு சங்க இலக்கியங்களை எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னா ஏகே ராமானுஜம், லவ் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி. அடுத்து மேலே தங்கப்பா என்ன பண்ணியிருக்கோம், ஹியூஸ் ஹார்மோனிஸ் ஃப்ரம் அன் ஆன்ஷியன்ட் லேண்ட்.
சரியா. அடுத்து வந்து அதர் லாங்குவேஜில் தமிழுக்கு என்ன வந்திருக்கு, அந்நியன், ஆல்பர் காமியோ. அடுத்து வந்து சொற்கள், இது வந்து லாக் ஃப்ரெவர் சொற்கள். அடுத்து உலக கவிதைகளில் தொகுப்பு பிரம்மராஜர். அப்படி உலகமே பிரம்மருக்கு கீழே தானே, ஸோ பிரம்மராஜர் தான் தொகுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அடுத்து உருமாற்றம் அப்படின்னா காப் வேஷம் போட்டு இதில் வருவார்ல. அடுத்து குட்டி இளவரசன் அப்படின்னா அதாவது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இருக்கார், ஃப்ரெஞ்சு. ஓகேவா. வடமொழி பில்கீனியம் அந்த காவியத்தை தழுவி தான் தமிழில் பாரதிதாசன் 1937 இந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர் இந்த எழுதியிருக்காரு. சரியா. ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் மாற்றி ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் இதை டிரான்ஸ்லேட் பண்ண வந்துட்டோம். சரி, தொழிலாளர் சட்டத்தையும் என்ன பண்ணுவோம், தமிழில் மாற்றி அமைச்சிருவோம் அப்படின்னு மாட்டியிருக்காரு. அப்புறம் சேரதாண்டவம் பாரதிதாசன் எழுதுனது. சேரதாண்டவம், அப்புறம் காப்பியம். அடுத்து குயில் இலக்கிய இதில் நடத்திட்டு வந்திருக்காரு யார், பாரதிதாசன். குயில் இலக்கிய இதில் நடத்திட்டு பிசிராந்தியார் நாடகத்துக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. நமக்கு தெரியும். குயில் இலக்கிய இதழ், பிசிராந்தியார் நாடகத்துக்காக சாகித்ய அகாடமி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு தமிழ் வாழ்த்து பாடல் புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாகவே ஏற்றுக்கொண்டது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு பாரதிதாசன் பாடினது தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. தமிழ்நாடு அரசு இவர் பேரில் திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஸோ யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணியிருக்குன்றாங்க. அடுத்து 10 உருபசியும் ஒவா பனியும் செருபகையும் சேராது நின்று நாடு. இப்படி உருபசியும் ஒவ்வாப்பினியும் செருபகையும் சேராது நாடு, இது வள்ளுவர் சொன்னது. உதியன் சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகன் தான் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். வடக்கே இமயமலை வீர படையெடுத்து சென்றனால தான் இவர் பேர் இமயன் சேரலாதன். சரியா. கடம்பரை வென்று சேரலாதன் நாட்டை காத்த கொடை சிறப்புக்காக தான் குமட்டூர் கண்ணனார் புகழ்வதாக பதிற்றுப்பத்தின் இந்த பாடல். ஆல்ரெடி ஒரு பதிற்றுப்பத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும். இது பதிற்றுப்பத்தினாலே என்னது, சேரர்கள் அந்த போரில் வென்ற இதை பற்றி தான். ஸோ அதில் ஒன்று தான் இது. நிறைய வெள்ளம் பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி நிறைய முறிய பலர்புகழ் பண்பின் யானர் நன்னாடும் மண்ணுடை ஞாலத்து மண்ணுயிர்க்கு எஞ்சாது ஈத்துகை நல்லிசை. குமட்டூர் கண்ணனார் குமட்டில் குத்தி பாராட்டுறார். நிறைய வெள்ளம், பதிப்பிழைப்பு அறியாது, பதிப்பிழைப்புனா சேரர் நெடுஞ்சேரலாதன் ஞாபகம் வச்சுக்கணும். திணை பாடாந்திணை பாராட்டுறது, மன்னர் இல்லாட்டி ஆண்மகனை புகழ்கிறது. துறை செந்துரை பாடாந்திணை, ரெட் ஃபுல்லாக பிளட்டு தான், சேரர்களை பற்றி பாடினாலே பிளட்டு, அதனால செந்துரை பாடாந்திணை. துறை செந்துரை. இயற்கை வகையான இயன்ற மக்கள். சரியா. இயற்கை தான், அவங்க வெட்டுறது கொள்றதெல்லாம் இயற்கை தான், இயற்கை வகையான இயன்ற மக்கள். வண்ணம் ஒழுகுவன், ரத்தம் ஒழுகு வண்ணம். ஒளிநய சந்தம் வேறுபாடு. வண்ணந்தாமே நாளைந்தென்ப தொல்காப்பியத்தில் வண்ணம் பற்றி குறிப்பு இருக்குது. சரியா. அடுத்து ஒழுகு வண்ணம் அப்படின்னா ஒழுகு ஓசையால் சொல்வது. ஒழுகு வண்ண மோசையின் ஒழுகும், இதுவும் தொல்காப்பியத்தில். தூக்கு, செந்தூக்கு எல்லாம் சகப்பு தான். செந்தூக்கு செய்யுள் அடிகளை வரையறை செய்வது தான் தூக்கு. செந்தூக்கு வஞ்சிப்பாவின் இறுதி அடி போன்றோ ஆசிரியப்பாவின் இறுதி அடி போன்றோ அமையும். எப்படி செந்தூக்கு அப்படின்றது வஞ்சித்தாலோ இல்லை ஆசிரியப்பா இறுதி அடி போன்றோ, எல்லாமே ஆசிரியப்பாவில் வந்துடும். இது எக்ஸ்ட்ராவாக ரெட்டுன்றதுனால வஞ்சிப்பா அடியிலே வரும். வஞ்சித்தூக்கே செந்தூக்கி அற்றை, இது தொல்காப்பியம். பாவகை இது நேரிசை ஆசிரியப்பா, நேரடியாக தான் எல்லாரையும் கொல்லுவாங்க. ஸோ நேரிசை ஆசிரியப்பா. பதினா நாடு, பிழைப்புனா வாழ்தல். நிறையம் அப்படின்னா நரகம். ஒரியனா நோய் நீக்கிய. புறையோர் அப்படின்னா சான்றோர். யானர்னா புது வருவாய். மருண்டன்னா வாயடை வியப்படைந்து மருண்டு போகிறது. மண்ணுயிர் நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. அடுத்து தண்டானா ஓயாத, தண்டா ஓயாமல் எடுத்துகிட்டு இருப்பான் தண்டா. கடுத்துப்பு அப்படின்னா மிக வலிமை. ஏமம்னா பாதுகாப்பு. ஒடியானா குறையா. நயந்துனா விரும்பிய. அடுத்து துய்த்தல் அப்படின்றது தொழிற்பெயர். ஒரிய ஈனா சொல்லிசை அளபடை. அடுத்து புகழ் பண்பு, இது வினைத்தொகை. புகழ் பண்பு, புகழ் வினைத்தொகை. மருண்டென்னா தன்மை, ஒருமை வினைமுற்று. 8 தொகையில் புறத்திணை நூலில் ஒன்று. 8 தொகையில் புறத்திணை நூல்களில் ஒன்று தான். சேர மன்னர்கள் போரின் சிறப்பு பற்றி சொல்கிறது. இதில் ஃபஸ்ட்டு 10 சாங்கும் லாஸ்ட்டு 10 சாங்கும் கண்டே பிடிக்க முடியல. ஒவ்வொரு சாங்குக்கு அப்புறமும் துறை, வண்ணம், தூக்கு, பாடல், இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கத்தான் இதோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடலின் பெஸ்ட்டு எது சென்டென்ஸோ அதை தலைப்பாக கொடுத்துருவாங்களாம். சேரலாதன் படை வீரர் நிறைய பாலரை போல் நகரத்து வீரர்களை போல் இருந்தனர் அப்படின்ட்டு தான் அதில் தான் தலைப்பாக கொடுத்திட்டாங்க. நிறைய வெள்ளம் அப்படின்ட்டு. படை வெள்ளம் நின்றதால் நிறைய வெள்ளம் தலைப்பு. பாட்டுடை தலைவனின்
இரண்டாம் பத்தின் இமயவரம்பன் நெடுஞ்செல்லாதன் பற்றி கொடுத்துருக்காரு. குமட்டூர் கண்ணனார் வந்து உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் இதுக்கு பரிசாக வந்து வாங்கியிருக்காரு. குமட்டூர் கண்ணனாருக்கு இது கிஃப்டாக இவ்வளோ பாராட்டி நீ சொல்லிட்டல, அதனால்ட்டு 500 ஊர் தென்னாட்டு வருவாயில் பாதி ஃபுல்லாக அவருக்கு தான் அப்படின்ட்டாங்க. அடுத்து சிந்தனை பட்டிமன்றம். வீட்டிற்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்குத்தூண், நாட்டு மதில், நடமாடும் கொடிமரம் நீ. நான் விளக்குத்தூண் வந்துட்டாலே தாராபாரதி, அவங்க மதுரை சைடு தான். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணர்ந்து தலை, ஞானியர் பிறந்த தரைனி விண்ணிய தடை. பார்த்தாலே தெரிஞ்சிடும், சினிமா பாட்டு மாதிரி தான் இருக்கும். கவிஞர் கண்ணதாசன். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு மலையில் நினைந்து பாரதி பாடினது. வீதிதோறும் தமிழ் ஸ்கூலில் வந்து ஈரோப்பில் சாஸ்திரம் தமிழில் வந்து கற்று தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இறை அப்படின்னு ஸ்கூல் வேணும்னு சொன்னதெல்லாம் பாரதி. அடுத்து நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ, இதுவும் பாரதி. பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம், பாரதி. பெண்ணடிமை தீர் மட்டும் மண்ணடிமை தீர்ந்துடும், இது மட்டும் பாரதிதாசன். கோவமாக சொல்கிறனால பாரதிதாசன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், குடும்பம் மகள் பேத்தி இதெல்லாம் சொல்கிறது பாரதிதாசன். வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்றாலே அண்ணா. விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, இது வந்து பாரதிதாசன். சரியா, விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. விசாலம் தான் அவங்க அம்மா பற்றி மகள் பற்றி பேத்தி பற்றி சொல்லியிருப்பார். விசாலம்னா அம்மான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரதிதாசன். செந்தமிழ் நாடெனும் போதி நிலை, இது வந்து பாரதி, நமக்கு தெரியும். அடுத்து ஆக்கப்பெயர்கள். காலத்திற்கேற்ப புதிதாக ஆக்கிக்கொள்கின்ற காரணமாக இது ஆகப்பெயர்கள்னு சொல்கிறாங்க. ஆக்கப்பெயர்கள் விகுதிகள் வந்து காரன், காரர், காரி, ஆளர், ஆளி, இதெல்லாம் மானம், இதெல்லாம் நெசவாளி, உழைப்பாளி, வண்டிக்காரன், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அறிவியல், சமத்துவம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி ஆக்கப்பெயர் சொற்கள். வாயாடி, குடித்தனம், நீதிமான், பெயருடன் சேரும் விகுதிகள், இதெல்லாம். வினை, எச்சம், பெயர், வினை எல்லாத்தோடையும் சேரும். ஆக்கப்பெயர்கள் வந்து உரிமை காரணமாக, உறவு, தொடர்பு, தொழில், ஆளுதல், இந்த 4 காரணங்கள்னால ஆக்கப்பெயர்களாக வருது. பொருட்களில் வரும். அடமானம், கட்டுமானம், தேய்மானம், அச்சகம், பயிலகம், ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம். 10 எட்டுத்தொகை நூல்கள் வந்து புறநானூறில் இருக்குது. மயிலை சீனி வெங்கடசாமி. அடுத்து மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு தமிழ் தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. மறைந்த செய்திகளை வெளிக்கொண்டு வருவதில் இந்த தேடி இன்வெஸ்டிகேஷன். மயிலை சீனி வெங்கடசாமினாலே இன்வெஸ்டிகேஷன், மறைந்த செய்திகளை வெளிக்கொண்டு வருவது தான் மயிலை சீனியோட வேலை. ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம், கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவனோட வரலாறு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன், களப்பிரர் கால தமிழகம் இப்படின்னு ஆய்வு நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. இருண்ட காலம் என அழைக்கப்பட்ட களப்பிரர் கால தமிழகத்தை வந்து ஒளியூட்டி அதுக்கு வரலாற்று சிறப்பு தந்தவர் இவர் தான். சரியா, நகராட்சி ஸ்கூலில் டீச்சராக இருந்தவர். மதுரை யூனிவர்சிட்டியில் தமிழ் பேரவை செம்மல் அப்படின்னு பேர் வந்து செம்மையாக பேசுகிறாரு அப்படின்ட்டு செம்மல், தமிழ் பேரவை செம்மல்னு பேர் வாங்கினவர் மயிலை. இப்போது 1980 கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மயிலை தான். கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும். அடுத்து மறைந்து போன தமிழ் நூல்கள், அது வந்து தமிழ் ஆய்வு வரலாற்றில் வந்து மயிலை வந்து அழியா சிறப்பிடம். எப்படி மறைந்து போன தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்ல, மறைந்து போன தமிழ் நூல்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கார். புதிய விளிச்சம் அப்படின்றது வந்து குறிப்பு பெயரெச்சம். சரியா, மாப்பலா வாழை அப்படின்னு வரும்போது முதலிய அப்படின்னு வரும். தமிழ் ஆங்கிலம் 2 வந்துச்சுன்னா முதலான 2 சொல்லின வரும். 2 வந்துச்சுன்னா 2 சொல்லின, 3 வந்துச்சுன்னா முதலிய. உயர்வு சிறப்பு உண்மை, பேராசிரியர்களும் மதித்து போற்றும். உயர்வு சிறப்புமை அப்படின்னா பேராசிரியர்களும் மதித்து போற்றுறது. சரியா, சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் உண்டோ. சுதந்திரம் நிறைய பேர் கல்லால் அடி வாங்கி தான் சுதந்திரம் பெற்றிருக்காங்க. ஸோ நாமக்கல் கவிஞர். பெட்டிக்கு வந்த பின் எல்லா காய்களும் சமம்தான், சதுரங்க காய்கள் இஸ்ஸா. அடுத்து 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி. 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. எங்கே விழுந்திருக்கார்? ரோட்டில் விழுந்திருக்கார். ஈரோடு தமிழன்பன். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுவது மலை அருவி. கழனி பக்கத்தில் தான் மலை அருவி இருக்கும், கழனியூரன். ஹைக்கூனா தமிழில் துளிப்பான்னு பேர். ட்ரேட் யூனியன்னா தொழிற்சங்கம். டிபேட்னா பட்டிமன்றம். மல்டிபிள் பர்சனாலிட்டினா பன்முக ஆளுமை. சுடோனியம் அப்படின்னா புனைப்பெயர்கள். ஜீவா வந்து வாழ்க்கை வரலாறு வந்து பால தண்டாயுதம். ஜீவாவோட வாழ்க்கை வரலாறு சொன்னது யாருன்னா பால தண்டாயுதம். சொல்லாக்கம் மறைமலை. சரியா,
மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் ஆக்கி வச்சுருக்காரு, சொல்ல ஆக்கி வச்சுருக்காரு. சொல்லாக்குனது யார்? மறை, மலை. அடுத்து தாகூரின் கடிதங்கள்.